ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க டிஜிட்டல் பொருளாதார அலுவல்கள் அமைச்சுக்கு நேற்று பிற்பகல் விஜயம் செய்து குறித்த அமைச்சு பதவிக்கான கடமைகளை பொறுப்பேற்றார். பொறியியலாளர் எரங்க வீரரத்ன டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சராகவும் கடமைகளை ஆரம்பித்தார். 15 பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானத்தை ஈட்டுவது அமைச்சின் திட்டம் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பணியாளர்களின் எண்ணிக்கையை 200 லட்சமாக அதிகரிப்பது, நாட்டை டிஜிட்டல் மயமாக்குவது, எதிர்வரும் 5 ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட வேண்டிய செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது உள்ளிட்ட விடயங்கள் ஜனாதிபதியின் கவனத்தை ஈர்த்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக பாரிய அலுமாரிகளில் உள்ள குப்பைகள் அதிகமாகின்ற மக்கள் சேவைகளை பெற்றுக்கொள்ள வரிசையில் காத்திருக்கின்ற வகையில் நாடு நகர முடியாது. அதனால் இப்போதுள்ள நிலையில் இருந்து நாட்டை மாற்ற வேண்டும். நாட்டை டிஜிட்டல் மயமாக்குவதே தீர்வு. நாம் இதனை செய்வோம் என்ற நோக்குடன் உள்ளோம். அதனால் எத்தனையோ ஆண்டுகள் நாங்கள் பின்பாக இருக்கிறோம் என நான் நினைக்கிறேன். அதனால் பாரிய முயற்சியுடன் இதனை நிறைவேற்ற வேண்டும். அதற்காக வழங்க வேண்டிய அனைத்து ஆதரவினையும் வழங்குவோம். தேவையான பொறுப்புகளையும் வழங்குவோம். இதில் அரசியல் சார்ந்தவர்கள், மக்கள் சேவை செய்கின்ற உங்களுக்கிடையில் 2 நோக்கங்கள் இருக்க முடியாது. இந்த துறை தொடர்பில் நீங்கள் பாரிய அனுபவம் உள்ளவர்கள். இந்த துறை தொடர்பில் நீங்கள் நன்றாக அறிந்திருக்கின்றீர்கள். இந்த துறையின் அபிவிருத்தி தொடர்பில் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் என்றால் அதுவே எனது எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. வேறு எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லை என்பதனை நினைவில் வைத்திருங்கள். உங்களது நோக்கமும் எமது நோக்கமும் ஒன்றையே எதிர்பார்த்துள்ளன. இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஒன்றை கூற விரும்புகிறேன். நாங்கள் இந்த விடயத்தை செய்யாவிட்டால் இதனை இனி எவரும் செய்ய மாட்டார்கள். நாம் மேலும் பல கொள்கை பிரகடனங்களை எழுதி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது நமக்கு செய்ய வேண்டிய ஆக்ஷன் பிளான் உள்ளது. சரியான திட்டத்தினை முன்னெடுக்க வேண்டிய தேவை உள்ளது. 1வது வருடத்தில் இதனையே செய்ய போகின்றோம். 2வது ஆண்டிலும் இவ்வாறு செய்து 5 வருடங்கள் பூர்த்தி அடைகின்ற போது எமது இலக்கினை அடைய முடியும். அப்படி செய்யும் போது டிஜிட்டல் தொழில்துறையை 5 பில்லியன் டாலர் வரை அபிவிருத்தி செய்ய வேண்டும். டிஜிட்டல் பொருளாதாரத்தை 15 பில்லியன் டாலர் வரை அதிகரிக்க வேண்டும். எங்களின் தற்போதைய பொறியியல் உத்தியோகத்தர்களை 2 லட்சமாக அதிகரிக்க வேண்டும். மேலும் டிஜிட்டல் நிர்வாகம் செய்யப்பட வேண்டும். டிஜிட்டல் நிர்வாகத்தை உருவாக்க வேண்டும். எனவே 5 ஆண்டுகளின் பின்னர் இலக்கினை அடைந்து விட்டோமா இல்லையா என பார்க்க முடியாது. இதனை அடைகின்றோமா இல்லையா என்பதை வருடாந்தம் அவதானிக்க வேண்டும். டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் நமது சமூகத்தில் உள்ள அனைத்து சமத்துவமின்மையையும் சீரமைக்க முடியும். எமது இலங்கையின் அனைத்து பிரஜைகளுக்கும் ஒரே மாதிரியான வாய்ப்புகளை வழங்க முடிந்தால் கொழும்பில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கும் தரமான கல்வியை கிராமப்புறங்களில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு வழங்க முடியுமாயின் அப்போதே தொழில்நுட்பம் வெற்றி பெறும். ලොකු සිස්ටම් එකක් ගැහුවා කියලා තාක්ෂණය ජය ගන්න නැහැ. මේ රට ජය ගන්නෙත් නැහැ.